பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டோடைய மூவ்மெண்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல இல்லைனாலே அதுக்கு பேர் கர்வினியர் மோஷன் தான். கர்வினியர் மோஷன்ல உள்ள வெலாசிட்டி ஆக்சலரேஷனை கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்மளால மெஷர் பண்ண முடியும். இதுதான் அந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இதுல ஐ வெக்டர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன்ல யூனிட் வெக்டரையும், ஜே வெக்டர் அப்படிங்கிறது பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன்ல உள்ள யூனிட் வெக்டரையும் ரெப்ரசென்ட் பண்ணுது. யூனிட் வெக்டர் அப்படிங்கிறது அதோடைய மேக்னிடியூட் வேல்யூ 1, அது ஜஸ்ட் டைரக்ஷனை மட்டும் தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இதுல இந்த 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 பறவை வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல எப்பவுமே மூவ்மெண்ட் இருக்க போறது இல்லை அப்படிங்கிறதுனால இது கர்வினியர் மோஷனா எடுத்துக்கலாம். அந்த கர்வினியர் மோஷனுடைய வெலாசிட்டி ஆக்சலரேஷன் ரெப்ரசன்டேஷன் வெக்டார் ரெப்ரசன்டேஷன் நான் இதில் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் பொசிஷன் வெக்டார். பறவையோட பொசிஷன் வெக்டார் கோஆர்டினேட் சிஸ்டம் படி எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் ஒய் ஜே வெக்டார். வெலாசிட்டி வெக்டார்ங்கிறது எக்ஸ் டைரக்ஷன்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு டைமை பொறுத்து, அப்புறம் ஒய் டைரக்ஷன்ல எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு டைமை பொறுத்து, அப்புறம் ஆக்சலரேஷன்ல வெலாசிட்டி எவ்வளவு எக்ஸ் டைரக்ஷன்ல பொறுத்து சேஞ்சஸ் இருக்கு டைமை பொறுத்து, அதே மாதிரி ஒய் டைரக்ஷன்ல வெலாசிட்டி எவ்வளவு சேஞ்சஸ் இருக்கு டைமை பொறுத்து அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ தேங்க்யூ.